Daily. Taste the Daily. அழகர் ஆற்றில் இறங்கும் விழாவையொட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். காவல்துறை சார்ந்த அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். அரௌண்டு 3500 காவலர்கள் பணியில் இருப்பாங்க. அதே மாதிரி மக்கள் எங்கெங்கே கூடுவாங்களோ அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்காக கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வர்ற க்ரௌடு எல்லாரையுமே ஆற்றுக்கு இறக்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வர்றவங்களை இது பண்ணுறதுக்கு, அது தவிர வழியில் அங்கங்கே தல்லாக்குளம் பெருமாள் டெம்பிள்லேருந்து இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குற இடம் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு சிசிடிவி கேமராக்கள் 160 சிசிடிவி கேமராக்கள் எக்ஸ்க்ளூசிவ் இதுக்குன்னே போட்டு கண்காணிப்பில் இருக்கிறாங்க. குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் எந்த விஷயம் இல்லாமல் கொண்டு வரதுக்கு. அது தவிர ட்ரோன் மூலமாகவும் தல்லாக்குளம் பெருமாள் கோயிலில் ஒரு ட்ரோன் சென்டர் வச்சுருக்கிறோம். கருப்பண்ணசாமி கோயிலாண்ட ஒரு ட்ரோன் சென்டர் வச்சுருக்கிறோம். அப்புறம் தேனி ஆனத்தில் ஒரு ட்ரோன் வச்சுருக்கிறோம். 3 பாயிண்ட்லேயுமே கூட்டம் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ட்ரோன் மூலமாக மானிட்டர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். மக்கள் எந்த விதமான சிரமமும் இன்றி கள்ளழகர் தரிசித்து செல்கிற அளவுக்கு அனைத்து வித ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். அதான் சொன்னேன், 3500 4000 பேர்கிட்ட. ஆமாம், QR கோடில் நம்ம வைகை வீரன் சொல்லிட்டு ஒரு காவல் செயலி ஒன்று போட்டிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட மதுரை மாநகரில் 200 இடங்களில் அதை நாம் ஒட்டியிருக்கிறோம். அவங்க அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க வாய்ஸ் மெசேஜே போடலாம். இப்போ ஏதாவது உதவி தேவை அந்த மாதிரி அப்படின்னா டக்குன்னு அந்த எங்கேருந்து பண்ணுறாங்களோ அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் அவங்க சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த இடம் என்னன்னு தெரிஞ்சிடும். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய டியூட்டியில் இருக்கிற ஆஃபீஸர் உடனடியாக அவங்க என்னன்றாங்களோ அதை உடனே அட்டன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்காக அந்த ரிஸ்ட் பேண்டு, கைப்பட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் அவங்க குழந்தை யாரை பார்த்தாலும் போலீஸ், அந்த டியூட்டியில் இருக்கிற போலீஸ் அவங்க ஃபோன் நம்பர், அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி போட்டு கட்டி விட்ருவாங்க. ஸோ அப்போ வேறு எங்கேயாவது அவங்க மிஸ் ஆனால் கூட அந்த நம்பரை பார்த்து அவங்கள கூப்பிட்டு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் சிறப்பாக இருக்கும். மதுரை சித்திரை திருவிழாவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து ஆணையர் தற்போது பேட்டியளித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற இந்த சித்திரை திருவிழாவுக்கு எப்பவுமே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆணையர் இப்போ விரிவாக சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வுக்காக அங்கே கோவில் நிர்வாகம் சார்பில் எவ்வளவு நாளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க? அடுத்து அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய நிகழ்வுக்கு பெருமளவு மக்கள் கூடுவாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு தேவையான என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மதுரை வைகாற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் கூட உள்ள நிலையில் வைகாற்றுக்குள் அதிக அளவு மக்கள் இறங்குவதை கட்டுப்படுத்த 3 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவில் பக்தர்களின் பாதுகாப்புக்கு உதவ வைகை வீரன் என்ற பெயரில் QR கோட் ஸ்கேன் புகார் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது மதுரை மாநகர காவல்துறையினர். கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் 3500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்ட அழகர்மலை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பண்டிக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக இன்று மாலை கள்ளழகர் தங்க பல்லாக்கில் மதுரை மாநகர் நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இன்று காலை மாநகர் பகுதி முழுவதும் கள்ளழகர் தங்க பல்லாக்கில் எழுந்தருளி அருள்பளிக்கும் எரிசேவை நடைபெற்று வருகிறது. விழாவின் சிகர நிகழ்வாக 12ஆம் தேதி அதிகாலை 5:40 மணி முதல் 6:05 மணிக்குள் கள்ளழகர் வையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெறும். இந்த நிலையில் இந்த விழாவில் மதுரை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் வையாற்றில் எழுந்தருளும் பகுதியான ஆழ்வார்புரம் ஆற்றுப்பகுதியில் மண்டகப்படி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் எழுந்தருளும் போது வைகாற்று பகுதிக்குள் அனுமதிக்கப்படும் பக்தர்கள் பாதுகாப்பாக சாமி தரிசனம் செய்வதற்காக 3 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வைகாற்று பகுதிக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆழ்வார்புரம் மற்றும் நெல்பேட்டை ஆகிய வைகாற்று கரையோர பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகள் வழியாக மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தரும் ஆற்றுப்பகுதியில் வர்ணம் பூச்சும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் அமெரிக்கன் கல்லூரி மற்றும் செல்லூர் சாலை பையாற்று பகுதியில்
மேம்பால தூண்கள் முழுவதுமாக தடுப்புகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. மேலும் மேம்பால பணிகளுக்காக வைக்கப்பட்ட உபகரணங்கள் அகற்றப்பட்டு முழுவதிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக கொண்டு வரப்பட்டுள்ளது. கிருதுமால் நதி கால்வாய் அமைந்துள்ள பகுதி முழுவதிலும் மிகப்பெரிய தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் உள்ள பக்தர்கள் கல்லறைகள் எழுந்தருளும் பகுதிக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக 12 அடி உயரத்துக்கு கம்பி வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆழ்வார்புரம் பகுதி முதல் தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய ராமராயர் மண்டபப்படி வரை முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு பக்தர்கள் மட்டும் வருகை தருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளழகர் எதிர் சேவை மற்றும் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் பகுதி முழுவதிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் பந்தல்குடி கால்வாய் வழியாக ஆழ்வார்புரம் பகுதியில் செல்லக்கூடிய முழுவதும் தண்ணீர் சீராக போய்கொண்டிருக்கிறது. பந்தல்குடி கால்வாய் வழியாக ஆற்றுக்குள் நீர் சென்றிருந்தாலும் கூட சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆழ்வார்புரம் பகுதி முழுவதும் மக்கள் கரையோரம் பாதுகாப்பாக வரக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பக்தர்கள் வைகாற்றிற்குள் இறங்கக்கூடிய பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் செல்வதால் கழிவுநீர் இறங்குவதை தடுக்கும் வகையில் காவல்துறை சார்பில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தனித்தனியான பார்க்கிங் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மதுரை மாநகர் காவல்துறை சார்பாக முதன்முறையாக கள்ளழகர் எதிர் சேவை மற்றும் வைகாற்றில் இறங்கும் நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு தொடர்பான புகார்களை காவல் நிலையத்திற்கு சென்று அளிப்பதை மாற்றி தங்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை உள்ள பகுதிகளில் உடனுக்குடன் புகார் அளிக்கும் வகையில் வைகை வீரன் என்ற QR கோட் ஸ்கேன் மூலமாக புகார் அளிக்கும் நடவடிக்கையாக சுவரொட்டிகள் மதுரை மாநகரத்தில் சித்திரை திருவிழா நடைபெறும் பகுதியில் சுமார் 150 இடங்களில் வைகை வீரன் QR கோட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.